ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சிஸ் இந்தியாவில் இன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணம் வரணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கலான்றதை பார்க்கலாமா? ப்ரொஃபைல் அண்ட் கேஒய்சி ஃபார்மேட். ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நேம், அட்ரஸ், நாமினி இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் கேஒய்சி ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக் இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இன்கம் வராது. அப்போ அப்டேட் பண்ணாதானே இன்கம் வரும். எப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் வந்துடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் நம்மளுடைய ஐக்கான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் விஷுவலாக நீங்கள் வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் சைட் கார்னரை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கும் நமக்கு லாகின் ஐடி கேட்கும். உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். அதை நான் காட்டுறேன். பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு நார்மல் மெசேஜில் வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் வரும். J1IVCH அப்படின்னு சொல்லி வரும். அதை நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எதை கிரியேட் பண்ணா ப்ரொஃபைல் போயிட்டீங்க அப்படின்னாக்கும் உங்களுடைய நேம் அங்கே வந்திருக்கும். லாஸ்ட் நேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேமோ இல்லை சார் என் மேரிட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ என்ன பண்ணிருங்க இதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ என்னுடைய அப்பா நேம் வந்து ஜான் பீட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. என்னோட டேட் ஆஃப் பர்த் எந்த இயர் அப்படின்னு சொல்லி இயரை டச் பண்ணால் இயர் கொடுத்துடலாம். மந்த் எல்லாமே கொடுத்துட்டா அப்படின்னாக்கும் நாமினிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய நாமினிக்கான நேம் கொடுத்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப், ஃபாதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு லோட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். நீங்கள் விஷுவல் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். நம்மளுடைய அட்ரஸ், உங்களுடைய நம்பர், டோர் நம்பர், எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, லேண்ட்மார்க் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன் மோர் வந்து என்ன பண்ணுங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கும் நீங்கள் ஸ்டேட் எல்லாமே கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர். உங்களுக்கான பேன் நம்பரை நீங்கள் கேபிட்டலில் டைப் பண்ணிட்டு ப்ளஸ் அதுக்கான இமேஜையும் என்ன பண்ணுங்க இதில் இன்க்ளூட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கில் இருக்குது அந்த அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருங்க. எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச் வந்து என்ன பண்ணிடுங்க கீழே வந்து டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. அதையும் வந்து என்ன பண்ணணும் இந்த ஃபோட்டோவும் இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் என்ன அப்படின்றத நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட இமேஜையும் என்ன பண்ணணும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். அது எல்லாமே நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிடலாம். ஓகேவா? இதை அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் காட்டும். எப்போ சார் ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் செக் பண்ணும்போது இந்த ப்ராசஸிங் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வெரிஃபைடு அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ அந்த வெரிஃபை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இது மாதிரி ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டா உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். ஓகேவா? ஸோ உங்கள் டீமுக்கும் இதை வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுங்க. பெஸ்ட்டாக பண்ணுவோம். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.